ஓம் நம சிவாய. சிவப்புரட்சி நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நாம் வைகாசி மாதம் விசாகத்தினுடைய பௌர்ணமி தினத்திலே நாம் இங்கு ராஜகோபுரத்தின் முன்பாக நின்று இறைவனை தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே பல்வேறு தரப்பினர் பல்வேறு வகையான ஊர்களிலிருந்து, வெளிநாடுகளிலிருந்து, வெளி மாநிலத்திலிருந்து எல்லாம் வருகை தந்து இந்த விசாக பௌர்ணமி, வைகாசி விசாக பௌர்ணமியிலே மலைவலம் சுற்றுவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். அந்த மக்களோடு மக்களாக இருந்து ராஜகோபுர தரிசனத்தை நாம் இப்பொழுது தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று பல்வேறு விதமான மலை சுற்றும் பக்தர்களை நேர்காணல் கண்டிருக்கின்றோம். அந்த வகையில் ஒவ்வொருவரையும் நாம் இப்பொழுது அவருடைய அனுபவத்தை கண்டு, பௌர்ணமி தினத்தினுடைய அனுபவத்தை கண்டு மக்களுக்கு அர்ப்பணிப்பதிலே நாம் சிவப்புரட்சி நேயர்களுக்கு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம். Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah बीजाक्षरम यम यम बीजम भवनम विद्याहि वर्तुभूम श्यामल प्रभमागासगमरितिरिगविद्गमनं कदा बीजाक्षरम हम हम बीजम सुगणम विद्याहि तिराहारम पगीवरमं ज्ञानं त्रिकला विषयम ऐश्वर्यमणिमातकम् ओम नमः शिवाय नामलक्ष्मीहरा ओम माता पिता कुलदैवमे बोचि बोचि ओम श्री हरि क्लीं नमः शिवाय जराधराय कमण्डलहस्ताय ईश्वराय नमः स्वाहा ओम पराक्रमाय विद्महे श्रेष्ठयतिमहि तन्नो मुनिप्रचोदयात् वन्दे हस्ते सुस्तगस्तारिणं जपमन्यस्तदीक्षोज्ज्वल विलासात्ततरं देवं जडमकुटतरं टीकां प्रलङ्कृतं भक्तभीष्टवरप्रदं भयहरम् अभयतरं श्रीमहामुनीश्वरं भयहरम् अभयतरं श्रीमहामुनीश्वरं भयहरम् अभयतरं श्रीमहामुनीश्वरं हे माता पिता कुलदैवमे போற்றி போற்றி ஓம் பாலும் தெளியேனும் பாவும் படுத்தும் இவை நாளும் கலந்துணர்ந்து நான் தருவேன் கோலம் செய்கின்ற கரிமுகத்து தூமணியே நீ எமக்கு சங்க தமிழ் மூன்றும் தான் இந்த விநாயகமுத்திக்கு ஜாய் அருவாய் உருவாய் இலதாய் உலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன் பின்னை ஒருவரை யான் பின் செல்லேன் பன்னிரு கை போலப்பா வானோர் கொடிய வினை கீட்டருளும் வேலப்பா செந்தி வாழ்வே அஞ்சு முகம் தோன்றிடில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்ச மரம் தோன்றிடில் வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றும் முருகாய் என்று ஓதுவார் முன்னே வேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, திருவண்ணாமலை கம்பத்து இளையனார் முருகனுக்கு அரோகரா. 33 இவர்களுக்கும் சித்தபுருஷராத்மாக்களுக்கும் யோகிகளுக்கும் மகரிஷிகளுக்கும் அடியேன் திருப்பாதகமலங்களை போற்றி வணங்கி வேண்டுகிறோம். அடியேன் ஏற்றி இருக்கும் ஊதுபத்தி உச்சியிலே அக்னிலிங்கமாயிருக்கக்கூடிய அடிமுடி காண முடியாத அருணாச்சல் ஈஸ்வரர் எழுந்தருளி கரம் பிடித்தபடி நடத்த வேண்டும். அதுவே கிரிவலம். அடியேன் சென்றால் அது வெறும் பலம். தாங்கள் வந்து எம்மோடு இணைந்து கிரிவலம் செய்ய அருக்கிரக அருளாசி தர வேண்டும் என தங்கள் அனைவரின் திருவடிகளையும் அடியேன் போற்றி வணங்கி வேண்டி கிரிவலத்தை துவங்குகின்றோம். ஓம் நம சிவாய சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய.
ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்களாம் எந்த ஊர் பிள்ளைங்களோட வந்திருக்கீங்க? நான் எல்லாம் விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன் ஐயா. விழுப்புரம் மாவட்டமா? ஆமாங்க ஐயா. என்ன ஊர் பேர்? காங்கேயனூர் கிராமம். காங்கேயநல்லூரா? காங்கேயனூர் கிராமம். ஏன்னா காங்கேயநல்லூர்னா பெரிய இவர் பிறந்த ஊர், நம்ம கிருபானந்த வாரியார், அந்த ஊராங்காட்டின்னு பார்த்தேன். காங்கேயனூர் விழுப்புரம் மாவட்டம். சரிங்க. என்ன பணிக்காக திருவண்ணாமலைக்கு வந்திருக்கீங்க? இறை பணிக்காக வந்திருக்கேன் ஐயா. என்ன வேலை? கோயில் கட்டுறதுக்கு பணி. கோயில் கட்டுற வேலை. இப்போ நீங்கள் இவ்வளோ பேர் ஏதோ கைலாய வாத்தியத்தோடு வந்திருக்கீங்க? கைலாய வாத்தியத்தை வாசித்து கோயில் கட்டுறதுக்கு. கோவில் கட்டுறதுக்கு நிதி திரட்டுறதுக்காக வந்திருக்கீங்க. என்ன ஒரு கோயில்? என்ன கோயில்? காங்கேயனூரில் என்ன கோவில்? முருகர் கோயில் கட்டுவதற்காக ஊர் மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா? சப்போர்ட் பண்ணுறாங்க ஐயா. இப்போ எவ்வளோ தூரம் அந்த கோவில் வளர்ந்துருக்கு? ஒரு அடிப்படை போட்டு இருக்கேன் எப்போதான். அடிக்கல் நாட்டுங்க. என்ன முருகர் பேர்? சாமி பேர்? முருகர் சாமி பேர் இன்னும் ஏதோ பண்ணலங்க ஐயா. இன்னும் சாமி பேர் நிர்ணயம் பண்ணலையா? ஆமாங்க, முருகர் மட்டும்தான். இப்போ பிரதிஷ்டை பண்ணியிருக்கீங்களா? இப்போ இது வரைக்கும் எப்படி ஒரு வேல் மட்டும் வச்சு அந்த இடத்துல வழிபாட்டு பண்ணியிருக்கோம். அந்த வேலை கொண்டு இப்போ கோயில் உருவாகுது. எவ்வளோ பேர் இந்த குழுவில் இருக்கிறீங்க? நாங்கள் ஒரு 30 பேர் இருக்கோம் ஐயா. 30 பேர் இருக்கீங்களா? பெண்கள்லாம் அடங்குமா? பெண்கள் இருக்காங்க, அவங்க இன்னைக்கு வரலங்க ஐயா. பெண் நடிகர்களும் இருக்காங்க. இல்லை வாசிப்பாங்களா? வாசிப்பாங்க ஐயா. அவங்க ஒரு 10 பேர் இருக்காங்க. இந்த ட்ரைனிங் எப்படி, இந்த எண்ணம் எப்படி தோன்றுச்சு உங்களுக்கு? இறைப்பணிக்காக நாங்கள் தொண்டு செய்யணுக்காக இந்த இறைப்பணிக்கு. ரைட்டு. கைலாய வாத்தியம் வாசிக்கணும்னு அந்த குரு யார், அதை கற்றுக் கொடுத்தது யார்? அந்த எண்ணம் எப்படி உங்களுக்கு தோன்றுச்சு? சென்னையில் இருக்காரு. இது குரு சென்னையில் இருக்கிறாரா? அவர் பேர்? அவர் பேர் குமார் ஐயா. எல்லாருமே தேர்ச்சி அடைஞ்சீங்களா? எல்லாருமே தேர்ச்சி பெற்றவங்களா? தம்பி நீ வாசிப்பியா? உன் பேர் என்ன? யோகப்படா. உங்கள் பேர் என்ன கண்ணே? உங்கள் பேர்லாம் சொல்லுங்கள். நிதிஷ்குமார். நீங்கள்? ராஜ் பிரவீனா. உங்கள் பேர்? ரித்தீஷ். எல்லாம் என்ன படித்தவங்க எல்லாம் படிக்கிறீங்களா? பள்ளிக்கூடம் போகிறீங்களா? சாமின்னு படிப்பு விட்டுற போகிறீங்க. நல்லா படிப்பீங்களா? படிப்பு ஒரு பக்கம், இறைப்பணி ஒரு பக்கம். நல்லா செய்யுங்க. வாழ்த்துக்கள். நன்றி. சாமி நமஸ்காரம். வணக்கம். வணக்கம். சிவாய நமः. ஐயா திருவடிகள் நாமம்? அடியன் ரோகித் ஸ்ரீவின் மாசிலாமணி. என்ன ஊர்? பேர் மேற்கு. ஓ, எத்தனை முறை இது கிரிவலம் எத்தனை முறை வந்துட்டு இருக்கிறீங்க? மாதந்தோறும் பௌர்ணமி கிரிவலம் வருவோம். 1997 வரும். சரி. நடுவில் கொரோனா காலத்துல கொஞ்சம் தடைப்பட்டுச்சு. சரி. மற்றபடி பௌர்ணமி கிரிவலம்ன்றது சரி பௌர்ணமி ஆரம்பிச்ச பிறகு நிலவு ஒளியோட சேர்ந்து நம்ம கிரிவலம் போகும்போது சரி சித்தர்கள், யோகிகள், மகரிஷிகள், ஞானிகள் அருவுருவத்தோட கிரிவலம் வருவாங்க. சரி. அதனால இந்த மாதிரி போட்டோவே எடுக்க கூடாது முதல்ல. சரி. சொல்றது தப்பா, மக்களுக்கு போய் சேரணும்ன்ற ஒரு நல்ல நீங்க எடுக்கிறன்றதால நான் ஒத்துக்கிட்டேன். மற்றபடி வீடியோவோ போட்டோவோ இங்க எடுக்க கூடாது. சரி. சரி. எம்மோட இணைஞ்சு வரணும். நம்ம வேண்டிதான் கிரிவலத்தை எடுத்து பார்த்திருப்பீங்க. மந்திர உச்சாரணங்கள்லாம் பஞ்சபூதங்களுக்கு மந்திரம் சொல்லுவோம். சரி. விநாயக பெருமான் முதுமுதல் கடவுள் அவருக்கு மந்திரம் சொல்லுவோம். சரி. குலதெய்வத்துக்கு மந்திரம் சொல்லுவோம். சரி. மற்றபடி நம்ம செல்ல வழியில ஒவ்வொரு திருமறைகள், தேவார, திருவாசகத்தை எல்லாம் வாசிச்சு சரி ஒவ்வொரு அடிக்கும் ஒரு சிவநாமத்தை சொல்லி. கண்டிப்பா. ஏன்னா அண்ணாமலையில அடிக்கு 1008 லிங்கங்கள் இருக்கு. சரிங்க. ஒரு லிங்கத்து மேலதான் நம்ம நடந்து போறோம். சரிங்க. நடந்து போற பாதையில ஒவ்வொரு அடிக்கும் சிவநாமத்தை சொல்லி. சரிங்க. கிரிவலம் முடியறதுக்குள்ள 1,08 திருநாமம் சிவநாமத்தை சொல்லணும். அதே மாதிரி எந்த சிந்தனையும் இல்லாமல் அருணாச்சல புராணத்துல சொன்ன மாதிரி தன்னிலை மறந்து உன்னிலை நினைந்து கிரிவலம் என்னும் ஒரு பிழம்பை அக்னியை கையில் எடுத்து உம்மை சுற்றுகின்றேன். எமது என்பது இங்கு எதுவும் இல்லை, எல்லாம் உமதாகட்டும். அடிமுடி காண முடியாத அண்ணாமலையேறே அக்னி ஜோதியாக எம் வெற்றி போட்டில் அவதரித்து முக்தி எனும் சங்கமத்தில் தங்களோடு என்றும் பேரின்ப லயிப்பில் இருக்கும் உன்னத அருளாசியை தாங்கள் தர வேண்டுமென வேண்டி ஒவ்வொரு அடியாக அடியில் எடுத்து வைக்கின்றோம். எம்மால் செல்ல முடியாது. தாங்கள் ஊதுபத்தி உச்சியிலிருந்து எம்மை கரம் பிடித்து தாங்கள் வழிநடத்த வேண்டும் என தங்களை திருவடிகளை போற்றி வணங்கி வேண்டி செல்கிறோம். சரி, மகிழ்ச்சிங்க, நன்றி. இப்போ இது என்ன, நான் எதுக்காக நான் கேட்டேன்னா, முன்னோர்கள் இது மாரி சொல்லாம போனதுனால தான் இந்த காலத்து சந்ததியினருக்கு அது தெரியாம போச்சு. உங்க மூலியமா அதை தெரியப்படுத்துங்கிறதா இந்த பதிவு. தங்களுடைய திருநாமம்? அடியன் மோகன் சாத்தி, திருவண்ணாமலை அடியார்கள் பக்தர்கள் கூட்டமைப்பு, திருவண்ணாமலை, சிவபுரட்சி டிவி, நம்மளது டிவி. மிக்க மகிழ்ச்சி. யூடியூப்ல பாருங்க. நன்றி.
ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருப்போம்